அடியேன். நமஸ்காரம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நம்ம எப்படி இருந்தா அவன் நம்மள ஆள்கொள்வான் அப்படிங்கிறத ஒரு சில பாசுரங்கள் உதாரணத்தோட தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுக்கெல்லாம் நம்மள மாத்திக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்ச நாள் ஆகும். இருந்தாலும் நம்மள மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வரணும். அவ்வளவுதான். உடனே எதுவுமே கிடைச்சிடாது. கிடைச்சா அது நினைச்சு நிக்காது. மெதுவா மெதுவா படிக்கட்டு ஏறினாதான் மேல போக முடியும். அப்படியே ட்ரொயின்னு மேல போய் நிக்கணும்னு நினைச்சோம்னாக்க முடியாது. அதனால மனச தயார் பண்றதுக்கு தான் பெரியவாள்லாம் இந்த மாதிரி பாசுரங்களை நம்மளுக்கு எடுத்துக்காட்டா எடுத்து சொல்லியிருக்கா. பேசிற்றே பேசல் அல்லால் பெருமை ஒன்றும் உணரல் ஆகாது. நிறைய பேர் பேசுறா, பகவானை பத்தி நிறைய எடுத்து சொல்றா, நிறைய அவங்க பெருமையெல்லாம் எடுத்து சொல்றா. அத நம்மளால உணர முடியுறதா? எவ்வளோ பேர் எவ்வளோ சொல்றா, அவன் அப்படி இவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் சொல்றா. நம்மளால அத உணர முடியல. ஏன்னா ஆசை அற்றார் தங்களுக்கு அல்லால். இந்த ஆசை, இந்த பாசம், இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருள் மேலேயும் நம்மளுக்கு இருக்கிற பற்று, அத அற்றார் தங்களுக்கு அல்லால். என்னைக்கு நம்ம இது நிலை இல்லை அப்படின்னு உணர்றோமோ, இந்த பொருள் எல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது அப்படின்னு உணர்றோமோ, அழியாதது நம்ம ஜீவன், அது அவன் சொத்து, அத அவனுக்கு கொண்டு போய் ஒப்படைக்கணும் அப்படின்னு நம்ம உணர்றோமோ, அப்போ ஆசை அற்றார் தங்களுக்கு அல்லால் அறியல் ஆவான். அப்போ அவன் அவனை நம்மளுக்கு மனசுல காட்டி கொடுப்பான். அறியல் ஆவானும் அல்லன். எந்த விதத்திலையும் பேசிட்டு அவனுடைய பெருமையை உணர முடியாது. ஆசைய அற்றாத தங்களுக்கு அல்லாத அறியல் ஆவானும் அல்லன். அவளை தவிர வேற யாராலையும் அவனை பார்க்க முடியாது. அதுதான் அர்த்தம். இது ஆசை அற்றார் தங்களுக்கு அல்லால் அறியல் ஆவானும் அல்லன். வேற யாருக்கும் அவனால அவ்வளவு சீக்கிரம் உணரவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. மாசு அற்றார் மனம் உள்ளானே வணங்கி நாம் இருப்பது அல்லார். மாசு அற்றார், சத்சங்கம், உயர்ந்த பெரியவர்கள், கற்றவர்கள், கற்றாரே கற்றாரே காமொருவர்னு சொல்லி வள்ளுவர் எடுத்து சொன்னாப்புல, பகவான அறிஞ்சிருவா. இவ வேதம் படிச்சிருக்கணும், நிறைய டிகிரி வாங்கியிருக்கணும், அது கல்வி கிடையாது. இந்த இடத்துல பகவான அறிஞ்சவா, அவாதான் அவனுடைய தமர்கள், அவாதான் பாகவதார்கள். அவளை வணங்கி அவளோட சேர்ந்து, இதுல நம்ம ஆச்சாரியனும் முதன்மையா எடுத்துக்கலாம். வணங்கி நாம் இருப்பது அல்லால், அவளை வணங்கி அவளோட சேர்ந்து இருப்பதை தவிர பேசத்தான் ஆவது உண்டோ பேதை நெஞ்சே நீ சொல்லாய். வேற ஏதாவது நம்மளால சொல்லிட முடியுமா? அவன் அப்படி இவன் இப்படினோ, அவனை அப்படி பார்த்தேன் அவனை இப்படி பார்த்தேன்னு பகவானை பத்தியோ ஏதாவது நம்மளால பேச முடியுமா? அவளாலதான் அதெல்லாம் பண்ண முடியும், நம்மளால அது முடியாது அப்படிங்கறது தீர்மானமா சொல்றார் தொண்டரடி பொடி ஆழ்வார். அவளை அண்டினங்களானாக்க அவளுடைய அந்த சத்சங்கத்துல இருந்தவனா அந்த பூவோட சேர்ந்து நாரும் மனம் பெற்றதுங்கிற ஒரு நிலைமைதான். அந்த பூக்களோட நம்ம சேர்ந்தோம்னா நம்ம நார், அந்த பூக்களை தொடுக்கிறதுக்கும் நார் வேணும். அந்த பூக்களோட சேர்ந்த அந்த நாரும் மனமும் பெற்றுடும். அவளுக்கும் பகவதா வேணும், அடியார்கள் வேணும்,
நம்மளுக்கும் பாகவதார் வேணும். ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எப்படி கண்ணன் நீ இல்லாத நான் இல்ல, நான் இல்லாத நீ இல்லன்னு கீதையில சொல்றானோ, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தொண்டரடி பொடியாழ்வார் நம்மளுக்கு எடுத்து சொல்றார். அந்த ஆச்சாரியன்களை அண்டி இருங்கோ, பெரியவாள்களை அண்டி இருங்கோ. சரி, ஆச்சாரியனை போய் எப்ப பாரு சேவிக்க முடியல, பெரியவர்கிட்ட எல்லாம் எப்பவும் போய் இருக்க முடியல, நம்மளுக்கு சம்சார பாரம் நம்மள அழுத்துறது. குழந்தைகளை பார்க்கணும், ஆத்துக்கார பார்க்கணும், ஆம்படியாளை பார்க்கணும், அந்த மாதிரி நம்மளுக்கு சம்சார பாரம் அழுத்துறது. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், எவ்வளவோ வேதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் அப்படின்றங்களா. உங்களுக்கு ஒரு நாள்ல ஒரு 10-15 நிமிஷம் உங்களுக்குன்னு ஒதுக்குங்க. எப்படியாவது அதை ட்ரை பண்ணி ஒதுக்குங்க. இப்பதான் யூடியூப்ல 1008 பெரிவாளுடைய வாசகங்கள் நிறைய வருது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தினம் அதுல கவனம் செலுத்துங்க. எவ்வளவு உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் அவ எடுத்து சொல்றா. ஆச்சாரியனுடைய அருள் உரையே நிறைய வருது. அதையே பாருங்களேன், அதையே கேளுங்களேன். தினம் ஒரு 10 நிமிஷம் எல்லாருக்கும் தானே உழைக்கிறோங்கோ. உங்களுக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்கிக்கோங்களேன். 24 மணி நேரம்ல நீங்க தூங்குற நேரம் பூரா மீதி எல்லாருக்கும் உழைக்கிறவங்களையோ, உங்களுக்கு உங்களுடைய ஆத்மா கரையேறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிக்கோங்கோ. அப்படி இருந்தங்களானாக்க, பேதை நெஞ்சே நீ சொல்லாய், அந்த மாதிரி இரு. அவளை போய் அண்டி இரு, ஆச்சாரியன்களை அண்டி இரு, பெரியவாளை அண்டி இரு. உன்னால போக முடியலையா, அவளை ஸ்மரி, அவ சொல்றத கேளு, கேட்டாலே மனசு பண்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றார். இதையே வேதாந்த தேசிகர் வேற விதமா சொல்றார். எப்படின்னா, உய்யும் உறவு இசையாதே ஒத்த அவர்க்கே அடிமையும் ஆகி. உய்யும் உறவு, இந்த உலகத்துல இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு ஏற்பட்டுக்கிற உறவு, அதுக்கே கரைஞ்சு போகாதுங்க. இதே தொடரடி பொடியாழ்வார் சொல்வார், இதே திருமாலையில, உடம்புக்கே கரைந்து நைந்துன்னு. எனக்கு கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது, அது பண்றது, இது பண்றது, இந்த உடம்பு படுத்துறது, அதுக்கே தான் நினைச்சுட்டு இருக்கோம். அவனுடைய சொத்து, கண்ணா இந்த உடம்பு சரி பண்ணி கொடுறான்னா அவன் பண்ணிட்டு போறான். நம்ம என்னத்துக்கு அந்த பாரத்தை எடுத்துக்கணும்? எப்ப பாரு எனக்கு தலையா வலிக்கிறது, எனக்கு காலா வலிக்கிறது. அந்த வியாதியை கொண்டாடினாலே அந்த வியாதி நம்மளை விட்டு போகாது. விட்டு எரிஞ்சுட்டு போயிடணும். அனுராதா ரமணன் ஒருத்தர் இருந்தார். அவ சொல்லுவா, பெரலிசிஸ் ஸ்ட்ரோக் படுத்துட்டு இருந்தாலும், என்னால நடக்க முடியும், என் கால்கள் எனக்கு ஒத்துழைக்கும், என் கால்கள் எனக்கு ஒத்துழைக்கும் சொல்லி 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 அந்த பிடிச்சிட்டு நடந்து நடந்து நடந்தே அப்புறம் நன்னாவே நடக்க ஆரம்பிச்சாலும். இந்த உடம்பு நான் சொன்னா கேட்கணும் அப்படிங்கிற கண்ட்ரோல்ல நம்ம வச்சிருக்கணுமே தவிர, அந்த உடம்பு போற வழியில நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி பெரியவா சொல்லுவா. அந்த மாதிரி அத இது பண்றோம். இப்போ இதுல என்ன அர்த்த பஞ்சகத்துல 22வது பாசுரத்துல சரி, அர்த்த பஞ்சகத்துல ஜீவாத்மா தனக்கும் சர்வேஸ்வரனுக்கும் உள்ள சம்பந்தத்தை அறியாது இருந்து, இந்த ஜீவாத்மாக்கு நம்மளுக்கும் சர்வேஸ்வரனுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? இந்த சொத்து அவன்து, இந்த ஆத்மா அவனுடையது, இந்த உடல் அவனுக்கு கொடுத்தது, அது இல்லாத அறியாத இருந்து தன்னை போல மற்றொரு ஜீவாத்மாக்கு அடியனாகி மயங்கிக்கிறான். இந்த உலகத்துல நம்ம ஆபீசர் அது சொன்னா, நம்ம ஆத்கார் அது சொன்னார், நம்ம தாத்தா அது சொன்னா, இந்த மாதிரி இன்னொரு ஜீவனுக்கு
அடிமையாகி பயங்கரம். நித்தியனான தனக்கும் அழிவு உள்ள சரீரத்துக்கும் இந்த ஜீவன் உய்யும் உறவு இசையாதே ஒத்தவர் அவருக்கே அடிமையாகி, இந்த உறவுல இருக்கிறவா அவளுக்கே நம்மளுக்கு வேண்டிய உய்யும் உறவு, நம்மளுக்கு வேண்டியது பகவான். அவங்கிட்ட நம்ம மனசு போக மாட்டேங்கிறது. ஒத்தவர் அவருக்கே அடிமையாகி, இந்த ஜீவனுக்கு இன்னொரு ஜீவனுக்கே போய் அடிமையாகி, பொய் உருவம், இது இந்த உருவம்ங்கிறது பொய், இது அழிஞ்சு போகக்கூடியது. அந்த பொய் உருவம், அதுக்கும் இந்த சரீரம் பொய் உருவம். அதனை தனக்கு ஏற்றி, அதனை இந்த ஜீவன் இந்த உடம்ப சரீரத்தை எடுத்துன்னு இருக்கு, இந்த ஜென்மத்துக்கு எடுத்துன்னு இருக்கு. அப்போ அந்த ஜீவன் வேற இந்த உடம்பு வேறங்கிற வித்தியாசத்தை அறிஞ்சுக்காத இந்திரியங்களுக்கு, இந்த கண், காது, கால், மூக்கு இதனுடைய கட்டுப்பாட்டுக்கு அந்த சுகமே நம்மளுக்கு சிறந்ததா கொன்று, புலன் கொன்ற பயன் அதுவே. இந்த இந்திரியங்களுக்கே நம்ம ஆழ்படுறோம், அதுக்குதான் நம்ம இது பண்றோம். ஆச்சாரிய கடாட்சம் பெறாததுனால நம்மளுக்கு ஆச்சாரியனுடைய சம்பந்தம், அவருடைய வார்த்தைகளை கேட்டாலும் கூட போறோம். அந்த மாதிரி பெறாமையால சித்தாந்த விஷயங்களில் மனது உறுதியின்றி, எது நிஜம், பகவான் தான் நிஜம், எது சத்தியம், பரமபதம் மட்டும்தான் சத்தியம், இது எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது, இதுல எதுவுமே நம்மளுக்கு சொந்தமும் கிடையாது. இந்த மாதிரி அந்த நல்ல விஷயங்கள நம்மளுக்கு மன உறுதி இல்லை. இது எதையுமே நம்ம மனசு உறுதியா நினைக்க மாட்டேங்கிறது. அஞ்ஞானம் நிரம்ப பெற்று ஐயுறவும் ஆறு இருளும், அந்த மாதிரி அஞ்ஞானம் நம்மளுக்கு நிறைய இருக்கு. அப்போ தீய வழியில் புகுந்து கெட பார்க்கின்றான். எது எதெல்லாம் பண்ணக்கூடாதோ, எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அது சாப்பிடும், எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அது பண்றோம், எப்படி எப்படிலாம் போகக்கூடாதோ அது போகிறோம். அந்த மாதிரி தீய வழியில கெட பார்க்கிறான். இத்தகைய ஜீவனையும் பேரொருளாளன் என்ன பண்றான், நல்ல வழிப்படுத்தி காட்கின்றான். அவனுடைய வேழமல மேவிய அவன் பேரொருளாளன் அந்த ஜீவனையும் பகவான் கிட்ட சேரணும்னு ஒரு நாள் நினைச்சானா கூட போறோம், அதுக்கு வேணுங்கிற வழி அத்தனையும் படிக்கட்ட அத்தனையும் அவனே ஏற்படுத்தி கொடுத்து நம்மள ஆழ்கொன்றான் அப்படிங்கிறான். அதனால தினம் பெரியவா வார்த்தைகளை காதுல மட்டுமாவது கேட்கறதுக்கு பழகுவோம். ஆச்சாரியனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவனே வழிகாட்டுவான். ஆச்சாரியனை அண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம உலகத்துல நம்மள ஜெயிக்கிறவா யாருமே கிடையாது. கண்ணனுக்கே ரொம்ப பிரியமானவாளா நம்ம வாழ்ந்துடுவோன்றத பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அடியேன் திரிய ஞானஸ்தன் குற்றம் குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன்.